இருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 37வது கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு சுதந்திரம். சுதந்திரம் அதை பற்றி ஒரு சின்ன குட்டி கதை. சுதந்திரம் வேணுமா, சுதந்திரம் இல்லைன்னா நம்மளாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை. ஓகேயா? கதைக்குள்ள போமா. ஒரு காட்டில் ஒரு ஓநாய் ஒன்று இருந்தது. அந்த ஓநாய்க்கு ரொம்ப நாளாக சாப்பாடு ஒரு வாரத்துக்கு மேலே இறை தேட முடியல. அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அதால் இறை தேட முடியல. அப்படியே மெலிஞ்சு சாப்பாடு கூட போய் பிடிக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் உட்காந்துருந்தது. இப்படியே இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அது என்ன பண்ணுச்சு, அந்த பக்கம் ஒரு வேட்டை நாய் ஒன்று அந்த பக்கம் இந்த காட்டில் அந்த பக்கம் வழியாக வந்தது. அதை பார்த்த உடனே இந்த ஓநாய்க்கு, ஆஹா, இந்த நாய் பாருங்க எப்படி அழகா குண்டு குண்டுன்னு இருக்கு, நல்ல புதன்னு இருக்கு, இது நமக்கு நல்ல சாப்பாடாச்சு, அதனால நம்ம இதை எப்படியாவது ஃப்ரெண்டை பிடிச்சி நம்ம இதை சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அது பக்கத்தில் போய், நண்பரே, நீங்கள் எப்படி இப்படி அழகா இவ்வளோ குழுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். இந்த ஓநாய் என்ன பண்ணுச்சு, ஓநாய் கேட்ட உடனே இந்த வேட்டை நாய் என்ன சொல்லிச்சான், அதுக்கு புரிஞ்சிருச்சு இது தன்னை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணது பொறுத்து அப்படின்ட்டு ஒரு குலைச்சு வல் அப்படின்னு குலைச்ச உடனே அந்த ஓநாய் பயந்துருச்சு. உடனே, இல்லை நண்பா, நான் என்ன கேட்குறேன்னா, நீ எப்படி இப்படி அழகா இருக்க, எப்படி குண்டான அப்படின்னு கேட்கறது தான் நான் உன்னை கேட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த வேட்டை நாய் சொல்லிச்சான், இல்லை என்னோட முதலாளி எனக்கு அப்படி பார்த்துக்கிறாரு. நான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கேன். அந்த வீட்டில் எனக்கு அவர் எல்லா வேலையும் சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் சின்ன சின்ன வேலைகள் சொல்லுவார், அந்த வேலையை மட்டும் நான் செய்வேன். அப்புறம் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டவுடனே இந்த ஓநாய்க்கு, ஆஹா, இது நல்ல வழியாக இருக்கேன். நண்பனே, என்னையும் நீங்கள் கூப்பிட்டு போங்களேன். நான் உங்கள் கூட உங்கள் முதலாளி வீட்டிலே இருந்துக்கிறேன். எனக்கும் நல்ல சாப்பாடெலாம் போட சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி குழுன்னு குண்டுன்னு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொன்னோடனே, சரி வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தாங்க. போனவுடனே அப்போதான் திடீர்னு இந்த ஓநாய் நாயோட கழுத்தில் ஏதோ கட்டியிருக்க அப்படின்னு பார்த்து, நண்பா, இது என்ன கழுத்தில் ஒரு டை மாதிரி கட்டியிருக்க, அது என்னது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே இந்த நாய் சொல்லிச்சான், இது ராத்திரி ஆனவுடனே இதில் ஒரு சங்கிலியை கோத்து, என் கழுத்தில் சங்கிலியை கோத்து ஒரு இதில் கட்டி போட்டுருவார். அப்புறம் காலையில் நான் ஊற்று விடுவார். அதுக்கப்புறம் நான் பழக்கம் போல ஃப்ரீயாக ஊரெலாம் சுற்றிட்டு வருவேன். நல்லா சாப்பாடெலாம் போடுவார் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ தான் இந்த ஓநாய்க்கு வந்துதான், ஓ, உன்னை அடிமை சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறாரா, அப்போ நீ அவருக்கு அடிமை மாதிரி இருப்பியா, அவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவர் விட்டாதான் நீ போவியா, எப்பாடி, எனக்கு இந்த அடிமைத்தனமே வேண்டாம்ப்பா, நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் நல்லா ஃப்ரீயா சுதந்திரமா இருக்கேன், நான் நினைச்சதை நான் செஞ்சுக்க முடியும், எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லாட்டி இருப்பேன், என் இஷ்டத்துக்கு எல்லாமே செய்ய முடியும், அதனால எனக்கு சுதந்திர வாழ்க்கையே போதும்பா, வாழ்க்கையில சுதந்திர காற்றை சுவாசிச்சாதான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும், நீ வேணா போய் நம்ம குட்டீஸ்டெல்லாம் கேட்டுப்பாரு, உங்களுக்கு சுதந்திரமா இருக்க பிடிக்குமா, இல்லை உங்களை அடிமைப்படுத்தினா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த வேட்டை நாய், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான்லாம் இப்படி சாப்பிட்டு வளர்ந்துட்டேன், அதனால நீ வரதா வா, வராட்டா போ, அது உன் இஷ்டம், உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சான். நான் என்ன சொல்லிச்சு, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு இந்த அடிமை பொழப்பே வேணாம்ப்பா, என்னைக்குமே சுதந்திரம் தான் நமக்கு நல்லது, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க நம்ம பெரியவங்கெல்லாம், தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுலேருந்து அந்த ஓனாய் என்ன பண்ணிச்சு, இவன் பழக்கமே வேண்டாம்ப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுச்சான். நான் பழையபடி என் காட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம நாய் என்ன நினச்சது, ஒன்றும் புரியாத மனுஷன், வாழவே தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாயும் போயிடுச்சான். இதுல என்ன தெரியுது உங்களுக்கு, என்ன தெரியுது, சுதந்திரம் நமக்கு எவ்வளோ முக்கியம். இப்போ நம்ம சுதந்திர நாட்டில் இந்தியாவில் வசிக்கிறோம்,
நமக்கு எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எல்லா சுதந்திரமும் நமக்கு இருக்கு. இது நல்லா இருக்கா, இல்லை அடிமையா இருக்கிறது நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம மூதாதையெல்லாம் அடிமையா இருந்து பார்த்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறது பிடிக்குதா, அடிமையா இருக்கிறது பிடிக்குதா? சொல்லுங்க. ஓ, சுதந்திரமா இருக்கிறதா புரியுதா? சரி சரி சரி, சுதந்திரமா இருக்க பிடிக்குதுல்ல? அதனால நாம சுதந்திரமா வாழ்வோம். நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை பத்திரமா பாதுகாத்து நம்ம நாட்டை நல்லா வளப்படுத்தணும். ஓகேயா? ஓகே. என்ன இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கா? சுதந்திர கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேயா? என்ன நம்ம சேனல் வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். இந்த 38வது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களிடம் வந்து குட்டி கதையுடன் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகன் கவிஞர் பாலகன். நன்றி, வணக்கம், பாய்.